அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களை அப்படியே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மலை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தியேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் எப்படி சொதப்புச்சுன்னு தெரியல. அதனால இந்த படத்தை ஒரு 5 நாள் கேப்புக்குள்ளேயே பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தை வந்து நான் வேலூர்ல எங்க ஊர்ல தியேட்டர்ல பார்க்கல அப்படிங்கிறப்ப கூட ராயனை எடுத்துட்டு அடுத்த படம் வரும்போது மலை பிடிக்காத மனிதன் போடலாம்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டேன். ஏன்பா நீ வேற அது ஒரு மொக்க படம் அப்படின்னு சொன்னாரு. பட் அவர் சொல்லி வாயமூர்ல அடுத்து ஒரு 5 நாள் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓடிடிலே ரிலீஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் கூட இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான விஜய் மில்லன் சார் தான். இவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 10 எண்றதுக்குள்ள, கடுகு, கோடி சோடா இந்த மாதிரி படம்லாம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து அடுத்ததாக ஒரு பண்ண படம் தான் இந்த நம்ம மலை பிடிக்காத மனிதன். இதில் நடித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம விஜய் ஆண்டனி சார் நடிச்சிருக்காரு, மேகா ஆகாஷ், தலைவாசல் விஜய், சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு, சரத்குமார் நடிச்சிருக்காரு, சரண்யா பொண்ணு நடிச்சிருக்காங்க. இன்னமும் பல ஆர்டிஸ்ட்லாம் கூட இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 14 நிமிஷம், 2.5 மணி நேரம் அந்த படத்தோட டியூரேஷன் டைம் வச்சுக்கலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சலீம் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு மாதிரி தான் ஒரு மினிஸ்டர் ஒரு பையனை கொண்டுட்டு அங்கே இவர் ஒரு கார் பிளாக் பஸ்ஸில் இறந்துட்டு தான் சொல்லி கருதுறாங்க. அங்கிருந்து காப்பாற்றி நம்ம சரத்குமார் சார் அந்தமான்ல விஜய் ஆண்டனி விட்டுட்டு போறாரு. நீ இறந்துட்ட, நீ இருக்கிறது யாருக்கு தெரியக்கூடாது, உன் பேர் யாரும் தெரியக்கூடாது விட்டுட்டு போறாப்புல. பட் அவர் விட்டுட்டு போற அந்த அந்தமான்ல இவருக்கு வந்து சரண்யா பொண்ணு ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு போக சரண்யா பொண்ணும் அவரோட பையனுமே இங்கே நம்ம விஜய் ஆண்டனிக்கு நெருக்கமாக சரி சும்மா தான் இருக்கான்னு சொல்லி டாலி அப்படிங்கிற சொல்லி ஒரு தாதா கிட்ட கூட்டு போய் அறிமுகப்படுத்தி ஜாலியாகவே பேசிக்கிட்டு ஒன்றா போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு டைமில் அந்த டாலி அப்படிங்கிற ஒரு ரவுடி வந்து நம்ம சரண்யா பொண்ணோட பையனை அடிக்க அந்த இடத்துல இவங்க எப்படியாச்சும் அடிக்கணும்னு சொல்லி நம்ம விஜயாண்டன் முயற்சி பண்ணுறாரு. இதே இடத்துல முரளி சர்மா அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், தெலுங்கு ஆக்டர், தமிழ் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவருமே வந்து ஹீரோக்கு ஒரு சைடு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் இவங்க 2 பேரையுமே போட்டு தரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறாரு. போட்டு தரனாரா இல்லையா, இவர் அந்த மினிஸ்டர் கிட்ட சிக்கினாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ் தான். ஏன்னா இந்த படத்தோட கதையை நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய கதைகள் உள்ள போட்டு வளர்ப்பிருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே இந்த படம் படம் மாதிரியே இல்லை. சரி, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துட்டோம்னா மெயினாக சொல்லும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு. அவர் ஒளிப்பதிவோட இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக படத்தோட டைட்டிலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு சினிமா ஒளிப்பதிவு அப்படி வேறு வெரைட்டியில் செம்மையாக இருந்துச்சு. அடிப்பி எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. பாடல்கள் அவ்வளோ பெருசாக ஒன்றுமே இல்லை. ஆக்டிங் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பாடல்களும் மியூசிக்கும் படத்துக்கு சும்மா தான். சரி, இந்த படத்தில் எல்லாமே சொல்லிட்டேன். அப்போ ஏன் இந்த படம் ஃப்ளாப்பாக காரணம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, இந்த படத்தை வந்து இவங்க சலீம் 2 அப்படின்னு எடுக்கிறதா இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட கதை வந்து சலீம் கதைக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்க மாதிரி தான் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் விஜய் ஆண்டனி சார் தான் சொல்லியிருக்காரு. பட் விஜய் மில்டன் வந்து இந்த கதை தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இதில் கூட படம் ரிலீஸ் ஆகிறப்ப கூட டைரக்டருக்கே தெரியாமல் ஒரு நிமிஷம் சீனை முன்னாடி வச்சுட்டாங்க. இந்த சீனை வச்சுட்டு எல்லாத்துக்கும் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும், ஏங்க இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே புலம்பி ஒருவேளை இந்த படம் ப்ரொமோஷனுக்காக எல்லாரும் பார்ப்பாங்கன்னு பண்ணாங்கன்னு தெரியல. பட் இந்த படம் அப்படி எதுவுமே ஓடலை. படத்தில் ஏதாச்சும் பாசிட்டிவ் மைனஸ் அப்படி பார்க்கும்போது நான் பாசிட்டிவ்லாம் சொல்லிட்டேன். மைனஸ் என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. எந்த சீனுங்க சொல்கிறது, தலைவாசல் விஜய் சார் வந்து வெளில வந்து சாவடிப்பான். ஒரு சின்ன சம்பளம் அப்படின்னு அவருக்கு என்னங்க நல்லா இருக்குது, என்னென்ன வருவாய் அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசி காஃபி குடிச்சு நீ வீட்டில் 1/2 மணி நேரம் போயிட்டு 1/2 மணி நேரத்தில் செத்துருவோம் அப்படிம்பாரு. அந்த சீன் நல்லா இருக்கும். அதேமாதிரி வெள்ளம் பார்த்தோம்னா கொடூரமா ஸ்டைலிஷாக இருப்பாருன்னு பார்த்தா வெள்ளம் எப்போ பார்த்தாலும் சும்மா அடுத்தவங்க விட்டு அடிக்க சொல்லிட்டு இவர் சும்மா நின்று இருப்பாரு. சரி, வெள்ளம் தானே அப்படிங்கிறதுக்காகவே கிளைமேக்ஸ் விஜய் ஆண்டனி சார் ஒரு ஃபைட் கொடுத்துருப்பாங்க. அது முடிஞ்சோம்னா அவருமே அடங்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்தில் விஜய் ஆண்டனி சார் பார்த்தோம்னா இவர் தொடர்ச்சியாக எல்லா படங்களும் ஒரே மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சில சீன்ஸில் பார்க்கும்போது படம் ஃபுல்லாக முடி இருக்கும், ஃபுல்லாக போட்டிருப்பாரு. கிளைமேக்ஸில் பார்த்தோம்னா ஒரு பழைய விஜய் ஆண்டனி சார் பழைய படங்கள் இருக்க மாதிரியே வந்து கட்டிங்லாம் பண்ணிட்டு நீட்டாக வந்து நிற்பாப்பலாம். இவர் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு மினிஸ்டர் தேடுறாரு, நிறைய அதிகாரிகள் தேடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு இருக்கிற விஷயம் எப்படி எல்லாத்துக்கும் தெரியாமல் இருக்கும். அதேமாதிரி ஒரு மாலில் வந்து வில்லனோட அடியாட்களை நம்ம ஹீரோ அடித்து தொங்க விட்டுருவாரு. இவர் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிலாம் சுற்றிட்டு இருப்பாரு. சுற்றிலும் கூட தன்னை சுற்றி இருக்கிற ஒருத்தனை இவரால் ஏன் கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற தாட் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்குது. சரண்யா பொண்ணுன்னு அவங்களோட கொடுத்த நடிப்பு நல்லா நடிச்சிருக்காங்க. மேகா ஆகாஷ் ஏதோ அவங்களோட கேரக்டர் என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. படத்தில் மெயினாக ஒரு நாய்க்குட்டி பார்த்தோன்னா மெயின் ரோல் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதோட அந்த நாய்க்குட்டி ரொம்ப பாடப்படுத்தி நடிக்க வச்சுருக்காங்க. மகாலில் தொங்கிட்டு இருக்கேன், பாவண்டா ஏன்டா நாங்கள் தான் படத்தை பார்த்துட்டு பாடுபடணும், படத்தில் நடித்த நாயும் பாடுபடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்குமே தோணும். அது ஒரு மெயினான விஷயம். அந்த படத்தில் முரளி சர்மா நடிச்சிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கும்போது வில்லனுக்கு நான் வந்து யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு எல்லாருமே என்னை வந்து பார்த்துட்டாங்க, நீ மட்டும் என்னை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லுவார். அந்த சீன்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல அப்படின்னு நினச்சி நான் படம் படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் முரளி சர்மா சாரோட கேரக்டர் இந்த படத்தில் எந்த ஒரு இதுலையும் எந்த ஒரு சீனுக்குமே யூஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் இந்த படம் தேவையில்லை கேரக்டர். அதேமாதிரி நம்ம விஜய் ஆண்டனி சாரோட கூட
சரண்யா பொண்ணோட பையனை வச்சு சுற்றிட்டு இருப்பாரு. அவரெல்லாம் பார்த்தோன்னா படம் ஃபுல்லாக ரொம்ப பேசிகிட்டே இருக்க மாதிரி ஜப்பமாக இருந்துச்சு. இந்த கேரக்டர் கொஞ்சம் வாய்ஸ் டைலாக் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, ஏன் அந்த மனுஷன் எவ்வளோ பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வந்து சொல்லப்போனால் விஜய் ஆண்டனி சார் கதையை நல்லா செலக்ட் பண்ணி நடிங்க. ஏன்னா ஒளிப்பதிவாக அந்த படம் நல்லபடியாக கொடுத்ததுனால கூட அது அதர பழசான கதை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு, நீங்கள் எடுக்கிற படத்துக்கெல்லாம் ப்ளூ சட்டை மாதிரி நான் பிரச்சனை பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காகவே தலைவாசல் போட்டு தள்ளுறதுக்கு அந்த ப்ளூ சட்டைக்காரன் அடிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை அவர் தாக்குற மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் வச்சிருக்கீங்க தெரியல, உங்களுக்கு அவருக்கு என்ன காரணம் தெரியல. ஸோ நல்ல கதைகள் தேர்ந்தெடுங்க, நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுங்கள். நான் விஜய் ஆண்டனி சார் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ப்ளூ சட்டை மாதிரி சொல்லி தான் தெரிஞ்சு. நான் ரெண்டு பேருக்குள்ளுமே ஒரு பாண்டிங் போயிட்டு இருக்குது, ஒரு போர் மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமிங்ஸ்லாம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டோன்னா, இந்த படம் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு. சொல்ல வந்த கதையை கொஞ்சம் சொதப்பி சொல்லியிருக்காங்க. அப்படி இதுவுமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. பட் இன்னமும் கொஞ்சம் படத்தை தெளிவாக சொல்லியிருக்கலாம். கிளைமேக்ஸ் ஓரளவு நல்லா இருந்துச்சு. அந்த தலைவாசல் விஜய் சாவர சீன் ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமிங்ஸில் பாருங்கள். மீண்டும் மருத்துவ சந்திக்கும் மாதிரி அனைவரும் நன்றி, வணக்கம்.